நாட்டு ரவுடிகளுக்கோர் நற்செய்தி. கத்தி அறிவாளோடு தெரியும் அடையாள்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சொக்கா, என்ன செய்தி? அது தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தொடர்ந்து ஸ்டோரியா பாரு தெரியுமியே. இந்த வருஷம் புதியன ஓரம் கட்ட பழையன திரும்பி வரும் வருஷம் போல. புரியல? புதிய வாகனங்கள் விற்பனைக்கு முட்டி மோதி கொண்டிருக்கும் மார்க்கெட்ல தயாரிப்பே நிறுத்தப்பட்ட சில பழைய வாகனங்கள் மீண்டும் வரப்போகிறது. சில வந்தே விட்டது. மேம்படுத்தப்பட்ட ஷிஃப்ட் டிசைர், ஹோண்டா அமேஸ் ஏற்கனவே வந்துவிட்ட நிலையில் மேலும் ஒரு கார் வரப்போகிறது. எந்த கார்? நம்ம ஓல்டு தமிழ் மூவிஸ்ல வில்லன் ஒருத்தர் இருந்தா அவனுக்கு 50 அடியாட்கள் இருப்பாங்க. அவங்களும் எப்போதும் லெந்தா அறிவாளை ஆட்டிக்கிட்டு வில்லன் பின்னாடி வண்டியில வரிசையா வருவாங்க. வில்லனின் பவருக்கு ஏற்ப இந்த வண்டிகளின் எண்ணிக்கை கூடும் குறையும். இது போன்ற காட்சிகளில் வில்லன் மாறலாம், அடியாட்களும் மாறலாம். ஆனால் மாறாதது அடியாட்கள் வர்ற அந்த வண்டி. எப்போதுமே டாடா சுமோ தான், அதுவும் ஒயிட் கலர். இப்படி தமிழ் சினிமாவில் ஒன்றோடு ஒன்றாகி ஒன்றி போனது டாடா சுமோ. இதனாலே டாடா சுமோ வச்சிருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் என்று பேசப்பட்டது. 90s கிட்ஸ்களுக்கு கல்யாணம் ஆகாததற்கு இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். யார் கண்டா? 90களில் அறிமுகமாகி கார் மார்க்கெட்டே கலக்கிய வாகனம் இந்த டாடா சுமோ. இந்திய குண்டுகுழி சாலைகளுக்கென்றே வடிவமைக்கப்பட்ட உறுதியான பலம் வாய்ந்த எக்கனாமிக்கலான ஒரு வாகனம் இந்த சுமோ. இந்தியாவின் விலை குறைந்த SUV-யாக அவதாரம் எடுத்த சுமோ பின்னர் டாடா ஸ்பேசியோவாக மாறி பின்னர் வேக்டோவாகி கடைசியா டாடா கோல்ட் என்கிற பெயரில் விற்பனையாகி முடிவுக்கு வந்தது. 22 வருடங்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய இந்த வாகனத்தின் தயாரிப்பை அரசின் பாதுகாப்பு விதிகளை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் டாடா நிறுத்தி கொண்டது. பாவம், நம்ம தமிழ் பட நம்பியார்களின் கபாலிகள் தேம்பி தேம்பி அழுதிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு இப்போ ஒரு நற்செய்தி. மீண்டும் வருகிறது டாடா சுமோ. மேம்படுத்தப்பட்ட நவீனமயமாக்கப்பட்ட எந்த காரணத்துக்காக தயாரிப்பு நிறுத்தப்பட்டதோ அந்த குறைகளை எல்லாம் நீக்கி புதிய சுமோ விரைவில் வரப்போகுது. ADAS, 360 கேமரா, ஸ்மார்ட் போன் இன்டகிரேஷன், ஏர்பேக்ஸ், மலையேறும்போது அசிஸ்ட் போன்ற பல தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வரப்போகுது டாடா சுமோ. இதே போல 80களின் இளைஞர்கள் காதலித்த ஒரு பைக் Yamaha RX 100 is designed on a dyno, shaped by the track and test-ridden by racers. அந்த காலத்தில் இந்த RX-ஐ வைத்துக்கொண்டு இன்றைய அங்கிள்ஸ்கள் காட்டிய கெத்து இருக்கே, BMW பைக்கால் கூட அப்படி ஒரு கெத்தை கொடுக்க முடியாது. சும்மா ஜிவ்வுன்னு சாலைகளில் பறந்து திரிந்து கொண்டிருந்த 2 ஸ்ட்ரோக் பைக் தடை காரணமாக நிறுத்தப்பட்டது. இப்போ மீண்டும் வரப்போகுது புதிய வடிவில் புதிய கெத்தில். டிஜிட்டல் கிளஸ்டர்ஸ், அலாய் வீல், டிஸ்க் பிரேக், LED லைட்ஸ், ABS, டியூப்லெஸ் டயர் என்று செம்மையா மேம்படுத்தப்பட்டு வரப்போகிறது இந்த Yamaha. ஆஹா ஆகான்னு RX 100 லவர் சொல்றது காதல் கேட்குது. இன்பத்தேன் வந்து பாயுதா. பழைய அம்பாசிடர் கார் வேற விரைவில் மீண்டும் வரப்போகுதான் பேசிக்கிறாங்க. ஆக பழையன மீண்டும் பிறக்கிறது புதிய அவதாரம் எடுத்து. இது போன்ற செய்திகளை உங்களிடம் கொண்டு சேர்க்க லைக் போட்டு பாராட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி ஆதரிங்க. மீண்டும் சந்திப்போம்.